friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்டிவ் weight loss drink எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ரெண்டே ingredient தான் தேவை. First one வந்து பூண்டு. இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ஒரு 3 பல்லு பூண்டு போதும். பூண்டுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களோட ஹை blood pressure ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. garlic வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனால உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் கம்மியாகுது. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது உங்களோட உடம்பை டீடாக்சிஃபை பண்ணுது. அப்புறமா உங்களோட போன் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த பூண்டோட தொலியெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான ரெண்டாவது மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து லெமன். லெமன் உங்களோட மெட்டபாலிசத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால வெயிட் லாஸ் ஆகும். லெமன் வந்து உங்களோட கேலரி இன்டேக்கையும் ரெடியூஸ் பண்ணும். இது ரெண்டாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹெல்தியான ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு மக்கு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டை சேர்த்துருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் போதுமான அளவுக்கு இருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ட்ரிங்கை வடிகட்டிட்டு மக்கில் சேர்த்துக்கோங்க. ஹெல்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகியாச்சு. இதை எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இதை குடித்ததுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த ட்ரிங்க் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிங்க்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட்டு ட்ரிங்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.